ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள் ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பலாபலன்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு தடவையும் சுக்கிர பயிற்சி பலன் சொல்லும் போதும் ஏன் சுக்கிர பயிற்சி பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த ஜாதகனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும், அது லக்னத்திலேருந்து இருக்கணும். அதே சமயம் கோச்சார ரீதியாக கஷ்டங்கள் இல்லாமல், எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் இல்லாமல், மன நிறைவோட எல்லா விதமான சுகமும், அதாவது உடுக்க உடை, இருக்க இடம், உண்ண உணவு, இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கணும். அப்படின்னா சுக்கிரன் சாதகமான இடத்துல இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம், எங்களுக்கு நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்ட்டு. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு வசதியோடு இருக்கீங்க. சுக்கிரன் நல்லா இல்லாத இடத்துல, அதாவது மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து, அல்லது செவ்வாயால் பார்க்கப்பட்டு, அல்லது குருவோடு சேராமல், குரு பார்வை இல்லாமல், இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலை இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரிக்கும். சில பேர்த்தோட ஜாதகத்தில் இந்த மாதிரி சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு தவறான தொடர்புகளால் வியாதிகள் பீடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன சார் எடுத்தோடனே பயமுறுத்துறீங்க அப்படின்னா, நான் பொதுவான பலன் சொல்கிறேன். இந்த சுக்கிரன் தான் களத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாதகத்தில் காரகத்துவம்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். காரகத்துவம், களத்திர காரகத்துவம் திருமணம் சார்ந்த உறவு. இந்த களத்திரம் அப்படிங்கிறது மனைவி கணவன் உறவு மட்டும் கிடையாது. யார் கூடலாம் நம்ம நட்பாக இருப்போம், யாரு கூட நம்ம சிறு காலத்துக்கு நட்பாக இருப்போம். இந்த ரயில் ஸ்நேகம்னு சொல்லக்கூடிய வகையில் போகிற வழியில் பழகிட்டு அப்புறமா கண்டுக்காமல் போகிறது யார், இந்த மாதிரி விஷயங்கள். எந்த நபர்களால் துரோக பட்டம் சுமக்கிறதுக்கு யார், எந்த நபர் உங்களுக்கு துரோகியாக மாறுவார், இதெல்லாம் உங்கள் 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த களத்திர ஸ்தானம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உனது நண்பனை சொல், உன்னுடைய கேரக்டர் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த நண்பனாக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு சொல்கிறது இந்த 7ஆம் இடத்தை வச்சு தான். அதாவது நண்பன் நல்லவனா கெட்டவனா, நீ சேருகின்ற சேர்க்கை சரி இருக்குமா இருக்காதாங்கிறத இந்த 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்திற்கு மற்ற கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுதும் பாதகங்கள் ஏற்படுகின்றது. சனி சம்மந்தப்படக்கூடாது, 7ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது, சனி இருக்கக்கூடாது அந்த இடத்துல. சனி பார்வை இருந்தால் ஒரு பிரச்சனை, சனி இருந்தால் ஒரு பிரச்சனை, செவ்வாய் பார்த்தா ஒரு பிரச்சனை, செவ்வாய் இருந்தால் ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 7ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் கோச்சாரத்துலேயும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது எந்த இடம் அப்படின்னு கேட்டால் 6, 7 மற்றும் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் முடக்கம் போன்ற சங்கடங்கள் ஏற்படும், கெட்ட பெயர் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்னமோ ஜோசியம்னா நம்ம இழந்த வரியா இந்த வாரம் நல்லா இருக்கு, அது இந்த கேலண்டரில் போடுவாங்க தெரியுமா, மேஷம் நன்மை, ரிஷபம் பயம். இது பலன் கிடையாது. இது பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒன் வேர்டில் சொல்லக்கூடிய விஷயம். எதை பற்றி பயப்படுறோம், எதனால் பயம் வரும், யாரால் பயப்படுவோங்கிறதுலாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அதற்கு முக்கிய கிரகமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் குரு இருக்காரு, சனி இருக்காரு, செவ்வாய் இருக்கார், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சூரியனை காட்டிலும் பவர்ஃபுல் கிரகம் எதுன்னா இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் நடக்கும். ஆல்மோஸ்ட் 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை. ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசி சுக்கிரனுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. அந்த ஆட்சி வீட்டிலேருந்து 2ஆம் இடமான புதனுடைய வீடான நட்பு வீட்டுக்கு சுக்கிரன் போகிறாரு. அந்த இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார். சுக்கிரன் தனியாக இருந்தால் ஒரு பலன், குருவோடு சேருகின்ற பொழுது பலன்கள் மாறுபடும். இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். 26ஆம் தேதி பயிற்சியாகின்ற சுக்கிரன் எத்தனை நாளைக்கு மிதுன ராசியில் இருப்பார்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதாவது ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த மிதுன ராசியில் சுக்கிரன் குரு சேர்க்கை இருக்கும். அதன் பிறகு சுக்கிரன்
கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த காலகட்டத்தில் பிட்வீன் ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு எப்படி இருக்கும், சேருவார் சேர்க்கை எப்படி இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்குமா, வேலை சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குமா, அனாவசியமான கெட்ட பேர் ஏற்படுமா, அவமானங்கள் ஏற்படுமா, அப்படிங்கிற பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 26 டு ஆகஸ்ட் 20 வரைக்கும் உண்டான இந்த மாத நாட்களுக்கு இது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடுகின்ற வகையில் இருக்குது. உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கடக ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு பாதகாதிபதி, அதாவது சுக்கிரன் உங்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி, கெடுதலை பண்ணுறவர். அவர் 11ஆம் வீட்டு அதிபதி, சுகஸ்தானாதிபதி. அவர் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 11ஆம் வீட்டு அதிபதி 12க்கு வந்திருக்காரு. 11ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் நற்பலன்களை தான் ஏற்படுத்தும். இதே சுக்கிரன் 9ஆம் இடத்துல உச்சமாக இருந்தால் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்திருக்கணும். தேவையில்லாத சிக்கல்கள் வந்திருக்கும், தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சில ரகசிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சில சுகங்கள் அதிகரிக்கும். அதாவது சுகங்கள் அதிகரிக்கும்னா எதெல்லாம் உங்களுக்கு மறுக்கப்பட்டதோ இல்லை எதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த சுகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரகசிய நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் நல்லது கிடையாது தான். ஆனால் உங்களுக்கு இப்போது தேவையில்லாத சில விஷயங்களை கொண்டு நுழைப்பார் சுக்கிரன். ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றதுனால உங்களுக்கு தூக்கம் நிம்மதியாக வரக்கூடிய வகையில் இருக்குது. உடல் சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா பாதகாதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குறாரே அப்படின்னா அவர் குருவோடு சேர்ந்து பார்க்குறாரு. 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை, குருவோடு சேர்ந்த பார்வை சுக்கிரன் பார்க்கறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த வெற்றிகள் எதிர்பாலினத்தவர்களால் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் அந்த நண்பர்கள் செய்யக்கூடிய உதவியை அவங்களால வெளியே சொல்ல முடியாது. அவங்க சொல்லிடுவான், டே மச்சான் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் ஆனால் பண்ணுறேன், இப்போ பண்ணுறேன், ஆனால் யாருக்கிட்டையும் அதை சொல்லிடாத. குறிப்பாக என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாக்கிட்டையும் என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிடாத, அடி என்னால் வாங்க முடியாது. அதாவது ரகசிய உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், குருவோடு சேர்ந்த சுக்கிரன், குரு கெடுதல் பண்ணால் சுக்கிரன் நல்லது பண்ணுவார், சுக்கிரன் கெடுதல் பண்ணார்னா குரு நல்லது பண்ணுவார். எவனா 2 பேர்த்துல ஒருத்தன் கெடுதல் ஒருத்தன் நல்லது பண்ணுவான். அது யாருங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கிரன் குரு 2 பேருமே ஈக்குவலண்ட், 2 பேருமே ஈக்குவல் பவர் உள்ளவங்க, 2 பேருமே டீச்சர்ஸ். அதனால் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒருத்தன் நினச்சானா இன்னொருத்தன் கெடுத்துருவான், இன்னொருத்தன் நல்லது பண்ணணும்னு நினச்சானா முதல்ல இருக்கிறவங்க கெடுத்துருவான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த கடன் வாங்கி நடத்துல பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் நீங்கள் பெண்ணாக இருந்து ஆண்கள்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு பாருங்க. இப்போ அடைச்சா உண்டு, இல்லை அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த 28ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஏற்பட்டதுக்கு மேலே சீக்கிரமாக கடன் முடிக்கிறதுக்கு பாருங்கள். இல்லாட்டி தேவையில்லாத எதிர்ப்புகள் சங்கடத்தை சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதில் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் பிரிஞ்சு இருக்கும். சார் என் மனைவி என்னை விட்டுட்டு இருக்கா, என் கணவன் என்னை விட்டுட்டு இருக்காரு, எங்களுக்குள்ள புரிதல் இல்லை அப்படின்னா இப்போ அந்த புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். 2 பேரும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் வெளியூருக்கு போவாங்க. இந்த டைமில் உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் மனைவியும் இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்களும் உங்கள் கணவரும் இருக்கிற மாதிரி இருக்கும். மனசு விட்டு பேசணும். பாதி பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனசில் இருக்கிறத சொல்ல தெரியறது இல்லை. பாதி பேத்துக்கு என்கிட்ட ஜோசியம் கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்ல தெரிய மாட்டேங்குது. நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், இதெல்லாம் இப்படியான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ஓப்பன் அப் ஆவாங்க. முதல்ல நம்மளுடைய தேவை என்னங்கிறது சொல்ல தெரியல அப்படின்னா அடுத்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதனால் முதல்ல உங்கள்கிட்ட உங்கள் வீட்டில் கணவன்கிட்டையோ மனைவிக்கிட்டையோ மனசு விட்டு பேசுங்க. நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் கோவப்படுறது தப்பு, நான் எனக்கு சான்ஸ் கூட நான் திருப்பி மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைங்க நான் எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு புரிய வைக்கணும். இந்த புரிதல் இல்லாத சூழ்நிலை தான் சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, பேங்க்கில் லோன் ப்ராசஸ் பண்ணுறேன் சார் எனக்கு லோன் கிடைக்கல, அவங்ககிட்டையும் போய் பேசுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, ஒரு 1 hour டைம் கேளுங்க.
½ பேசுங்க, ½ அவங்கள பேச விடுங்க. நாமளே பேசிட்டு இருந்தாலும் பிரச்சனை. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வைப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அது சமயம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வது மட்டுமே சிறப்பான பலனை தரக்கூடிய வகையில் பரிகாரமாக இருக்குது. லலிதா சகஸ்ரநாம பாராயணம், லலிதா திரிசதி போன்ற மந்திரங்களை தினமும் பாராயணம் பண்ணால் பரவாயில்ல. இல்லை முடியாது அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை வணங்கி வாருங்கள், அருமருந்தாக இருப்பீர்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும்னு நம்ம நிறைய வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலுமே உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரு, ஆனாலும் இந்த கோச்சாரத்தில் சில கூடாத இடங்கள் 6, 7, 10 ஆகிய இடங்கள் இருந்தார்னா சில சிக்கல்கள் வரக்கூடிய வகையில் இருந்தாலும் நாம் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் இந்த ஆகஸ்ட் மாத பரிகாரத்தையும் செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ஏன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஜூலை 26 சுக்கிர பயிற்சி, ஜூலை 28 செவ்வாய் பயிற்சி, இந்த 2 பயிற்சிகளும் உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களிலோ அல்லது தொலைபேசி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இந்த பலன்கள் உங்களுக்கு நற்பலன்களாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.